உச்சநீதிமன்ற தீர்ப்புல ஒரு சின்ன நெருடல் எனக்கு என்ன இருக்குன்னா, ஒரு இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ள இந்த விசாரணையை முடித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கணும் எங்கேயுமே இல்லை. உச்சநீதிமன்ற தீர்ப்புல நீங்க மாசம் ஒருக்கா சிபிஐ நீங்க ரிப்போர்ட் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யணும்னு சொல்றாங்க. அப்போ இது 1 வருஷம் ஆகுமா, 2 வருஷம் ஆகுமா, 4 வருஷம் ஆகுமா, 5 வருஷம் ஆகுமான்னு யாருக்குமே தெரியாது. அப்ப இந்த வழக்கு முடிவடையாத ஒரு சூழல் இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசாங்கம் இந்த விசாரணைக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ள இந்த விசாரணையை முடிக்கணுங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கணும் நான் நினைக்கிறேன். இன்னும் இந்த வழக்கு முடியல. இது ஒரு இடைக்கால உத்தரவு தான் வந்திருக்கு. அதே மாதிரி நீங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தாவேகாவை நெருக்கடிக்கு உள்ளாக்குவதற்காக இந்த சிபிஐ விசாரணையை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய பாஜகவுடைய ட்ராக் ரெக்கார்டே அதான். பாஜக கீழே சிபிஐ ஒரு இண்டிபெண்டான அமைப்பு நம்ம நினைக்கவே முடியாது. ஈவன் தாவேகாவும் சிபிஐ விசாரணை கேட்கல. சோ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஒரு பாசிச சக்தியை எவ்வளவு தூரம் வலிமையாக தாவேகா எதிர்க்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அரசியல் ரீதியான சவாலாகவும் இது அவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் கடந்து எங்க மக்களுக்கு எங்களுக்கு நீதி கிடைக்கணுங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. நான் தமிழகத்துல சிபிஐ வச்சு அரசியல் செய்யறாங்க, அது மக்களுக்கு தெரியும். அண்ணாமலை பேசியிருக்காரு. இல்ல, சிபிஐ வச்சு யாரும் அரசியல் செய்யல. சிபிஐ வச்சு பாஜக தான் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அரசியல் செய்கிறது. நீங்க பாஜகவால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் மிகப்பெரிய ஊழல்வாதிகள் என்று பட்டியலிடப்பட்டவர்கள் எல்லாம் இதே சிபிஐ, இதே அமலாக்கத்துறை, இதே வருமான வரித்துறை சோதனைக்கு பின்பு, விசாரணைக்கு பின்பு பாஜக வாஷிங் மெஷின் வெளுக்கப்பட்டு ஒரு புனிதமானவர்களாக ஆகிட்டாங்க. இதுவரைக்கும் எங்கேயாவது இந்த சிபிஐயோ, இந்த இடியோ, இந்த வருமான வரித்துறையோ பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு போய் அங்க இருக்கிற யாரையாவது விசாரிச்சு அவங்களை எல்லாம் புக் பண்ணிருக்காங்களா நீங்க பாருங்க. இதுவரைக்கும் நம்ம யாரும் ஒரு அரசியல் நோக்கத்தோட சொல்லல. பாஜகவினுடைய 11 ஆண்டு கால ட்ராக் ரெக்கார்டுங்கிறது இந்த மாதிரி விசாரணை அமைப்புகளை அரசியல் ரீதியாக பயன்படுத்துறதானே ஒழிய மக்களுக்காகவோ ஒரு மாநிலத்தின் நலன்களுக்காகவோ அதை பயன்படுத்துறதே இல்லை. இவர்கள் எல்லாம் பாஜகவினுடைய ஒரு டீம் மாதிரி இருக்காங்க. சிபிஐயா இருந்தாலும் சரி, இடியா இருந்தாலும் சரி, வருமான வரித்துறையாக இருந்தாலும் சரி. அதனால எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு. ஆனா அதே நீதிமன்றம் சிபிஐ விசாரணையையும் கண்காணிப்பதற்கு ஒரு நீதிபதி குழுவை அமைச்சிருக்காங்க. அதுல 2 தமிழ்நாட்டில் சர்வீஸ் பண்ற ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்றது ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனா இது நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ள இந்த விசாரணை முடிக்கப்பட்டு எங்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் நான் நினைக்கிறேன். அந்த உத்தரவு உச்சநீதிமன்ற உத்தரவில் இல்லை. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு முரணா எனக்கு தெரியுது.